டேய், இதெல்லாம் போதும்டா. அந்த விஜய் எங்க போனானே நமக்கு தெரியல. பேசாம நம்மளே தேட ஆரம்பிச்சிடலாமா? நீ ஒன்றும் பண்ணி கிளிக்க வேண்டாம், ஏற்கனவே பண்ண வரைக்கும் போதும். இதுக்கு தான் கொஞ்சமாவது முன் யோசனையோட செயல்படணுங்கிறது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்டு அமைதியாரு, அது போதும். அறிவு அதிகமானா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. அதனால வந்த வேணதான் இதெல்லாம். வீரா, என்ன மாறா? இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல. இந்த வீரா வேற எப்படி போயிட்டா? என்ன எடுத்து தெரிஞ்சு பேசினதானே? எதை பத்தின்னு ஒரு க்ளூவே கொடுக்க மாட்டேங்கிறாள். என்னடா முழிக்கிற? பதில் சொல்லு. என்னத்த சொல்றது? எதை சொன்னாலும் என் சைடு தான் எல்லாத்தையும் திருப்பி விட போற. என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. இன்னும் உனக்கு புரியல? உன்னை சொல்லி உனக்கு குத்தம் இல்ல, எல்லாம் என் தலை எழுத்து. கடைசி வரை நான் என்ன திட்டினே சொல்ல மாட்டேங்கிறாளே. ஏய் ஏய், என்ன? ஒன்னும் இல்ல. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் வெளியில சொல்லு. மனசுக்குள்ளலாம் உனக்கு திட்ட வேண்டாம். நான் திட்டல. இங்க பாரு மாறா, நீ என்கிட்ட தனியா பேசுறது வேற. நீ அவங்க முன்னாடி என்ன இப்படி பேசினா எப்படி என்ன மதிப்பாங்க? அவங்க உன் கூட பிறந்தவங்க தானடி, எப்படி பேசணும்னு வேற தெரியலையே. இந்த பார், நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னை திட்டிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தப்பு பண்ணா நான் திட்டுவேன். ஏன் கேரக்டர் அதுதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ அப்படி இல்லல. ஆமா, நான் இழிச்சவாயன்ல. நீ பேசு. என்ன சைலண்டா இருக்க? இல்லல்ல. இல்ல இல்ல. நீ என்கிட்ட முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படிதான் நீ எப்பவுமே இருக்கணும், புரியுதா? என்ன வாழ்க்கை. என்ன? ஒண்ணு இல்லைங்க. இந்த பார், மறுபடியும் இந்த மாதிரி என்ன எங்கேயாவது திட்டுன தொலைச்சிருவேன். இனிமே பண்ண மாட்டேன் மேடம், மன்னிச்சிருங்க. நல்லது, போங்க. எலி குஞ்சு. நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன், கொஞ்சம் சீரியஸான விஷயமும் கூட. விஜயோட பேரை சொன்னாலே பயப்படுறீங்களா? சொல்லு சூர்யா, என்ன விஷயம்? பயப்படாதீங்க நீ, இது அது இல்லை. விஜயோட கேஸை விசாரிக்க புதுசா ஒரு லேடி போலீஸ் அதிகாரி இறக்கியிருக்காங்களாம். அவங்க ரொம்ப ரூல்ஸ் பார்ப்பாங்களாம். இது வரைக்கும் 40க்கு மேலே பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காங்களாம். அவங்க கிட்ட சிக்கிற குற்றவாளிகளை மனுஷனாவே பார்க்க மாட்டாங்களாம். அவங்க கிட்டலாம் ரொம்ப மிருகத்தனமாக நடந்துப்பாங்களாம். டிபார்ட்மெண்ட்டே அவங்கள பார்த்து பயப்படுதான். எனக்கு என்னமோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. இவங்க கிட்ட இந்த விஷயத்த வாங்கிட்டா அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அண்ணி, உண்மையை சொல்லுங்க, வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அந்த விஜய் காணாம போனதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? அன்னைக்கு போலீஸ் வந்தப்ப நீங்க நடந்துக்கிட்ட விதத்தை பார்க்கும்போதே எனக்கு சந்தேகமாயிடுச்சு. என்ன அப்படியே என் குடும்பத்தோட ஒட்டி உறவாடலான்னு பாக்குறீங்களோ? உன் குடும்பமா? இது உன் குடும்பம் மட்டும் கிடையாது, இனிமே இது என் குடும்பமும் தான். சார், இது எப்படி உங்க குடும்பமாகும்? ஒண்ட வந்தமா ஓரமா நின்னமான்னு போயிட்டே இரு, புரியுதா? உனக்கு சந்தேகமா இருந்தா என்ன டேடி கிட்ட கேட்டு பாரு. டேடியா? யார் உனக்கு டேடி? முதல்ல இந்த டாடி டாடின்னு கூப்பிடுறத நிறுத்து.
கேட்டாலே எரிச்சலாகுது. ஓ, உனக்கு எரிச்சல்லாம் வருமா? அப்ப நான் அப்படிதானே கூப்பிடுவேன். டாடி 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 டாடி. இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீ என்னமோ உன்னை திட்டிட்டேன்னு குழந்தை மாதிரி ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்க பாரு அறிவு கட்டவன். அப்ப ப்ராப்ளம் பண்ண நீ என்ன திட்டிக்கிட்டே இருப்ப அப்படிதானே? சொல்லு. ஏய், நீ என் பொண்டாட்டிடி. போலீஸ் இன்னும் அந்த விஜயை கண்டுபிடிக்கல. உன் மேல சந்தேகப்படுறாங்க. நீ ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்கடி அறிவு கட்டவள. டென்ஷன் ஆகாம உன்னை கொஞ்சிட்டு இருப்பாங்களா? இங்க பாரு, லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம். நீ சொன்ன மாதிரி நான் ஜெயிலுக்கே கூட ஏய். போகலாம். நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? சும்மா எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்காத சரியா? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாத மாறா. ஏய், மென்டல். நீ ஜெயிலுக்கு போறத என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? நானா வர சொன்ன? நீ தானே சொன்ன. நீ தான் அந்த விஜய் நான் அடிச்சு கொன்னுட்டேன்னு வேற சொன்ன. யப்பா, தெரியாம சொல்லிட்டேன்டி. அது எப்படி நீ தெரியாம சொல்லுவ? உன் மனசுக்குள்ள இருக்கு, அததான் நீ சொல்ற. இங்க பாரு. விடு. ஏய், இங்க பாரு. உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடி. தேவையில்லாம அந்த விஜய் கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க. மண்டைக்குள்ள பூரா அந்த விஜய் எங்க இருக்கா, எப்ப கிடைப்பானே ஓடிக்கிட்டு இருக்கு. அவ கிடைக்கணும், இந்த கேஸ்ல இருந்து நீங்க எல்லாம் வெளியே வரணும். அதுதாண்டி முக்கியம். புரிஞ்சுக்க. அவனெல்லாம் நம்ப முடியாது. நீ பாட்டுக்கு உண்மையை சொல்லி அவன் பாட்டுக்கு எங்கேயாவது குடிச்சிட்டு போய் எல்லாட்டையும் சொல்லிட்டானா என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். ஏற்கனவே போலீஸ் ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிடாதான்னு இருக்காங்க. அதான் கோவத்துல சத்தம் போட்டேன். அதுக்கு நீ சத்தம் போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்னன்னு தெரியுமா? அது தெரியாம தான் உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல. இந்த பார், எந்த சிச்சுவேஷன்லயும் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். உங்களோட பாணியில அப்ப தப்பு செஞ்சா கண்டிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி ஒண்ணும் நான் சொல்லல சரியா? அதுவும் இல்லாம கண்டிக்க நான் என்ன குழந்தையா என்ன? நீ குழந்தை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்க. என்ன முழிக்கிற? ஏய், நீ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கடி. உன்னை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி உண்மையை வாங்கிட முடியும். அது நடந்துடக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்றேன். இந்த பாரு, என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா இதுக்கு மேல நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காத சரியா? ஆட போங்கடா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு. நீ விடு, பரவாயில்ல. நீ இந்த விஷயத்தை விட்டுரு, நானே பாத்துக்கிறேன்.